ஆக்டர் ரியாஸ் கான் அண்ட் உமா ரியாஸோட மகனான ஷாரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேபி பிறந்திருக்கு. இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக ஷாரிக் ஷேர் பண்ணியிருக்காரு. ஷாரிக் பிக் பாஸ் மூலமாக தான் பாப்புலர் ஆயிருந்தாரு. அதை தொடர்ந்து சில மூவிஸில் நடிச்சிட்டு வந்தார். பட் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு மூவியும் அமையவே இல்லை. இந்த நிலையில் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் மரியா அப்படிங்கிறவங்கள 2வது திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதாவது மரியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 8 வயசில் ஒரு மகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் ஷாரிக் இவங்களை 2வது முறையா திருமணம் பண்ணியிருந்தாரு. இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆனதை தொடர்ந்து பல சர்ச்சையான விஷயங்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டு வந்துச்சு. அதாவது ஷாரிக் எதுக்கு 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு, மேலும் மரியாவுக்கும் ஷாரிக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாகவே இருக்கு, மேலும் மரியாவுக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு பல சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வந்திருந்த நிலையில ஷாரிக்கும் ஷாரிக்கோட குடும்பமும் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ ஷாரிக் தன்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் எல்லாம் கூட செம கிராண்டா நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நேத்திக்கு ஷாரிக்கு கியூட்டான பாய் பேபி பிறந்திருக்காங்க. இந்த விஷயத்த ஷாரிக் அண்ட் மரியா அண்ட் உமாரியாஸோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸ்பெஷலாக ஷாரிக்கோட மகனை தோல்ல சாட்சி வச்சிருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி எனக்கு மகன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக பெஸ்ட் கிஃப்டாக எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் என்னோட வேர்ஷனில் என்னோட செல்ஃபில் என்னோட பேபியை நான் வெல்கம் பண்ணுறேன். எனக்கு ஜூன் 28ஆம் தேதி பேபி பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே ரியாஸ் கான், உமாரியா, ஷாரிக், மரியா அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.